வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். புரட்டாசி மாதம், இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 2025 புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அன்னு ஒரு ஆய்வு கொள்ளும்போது, அந்த ஆய்வின்படி இந்த மாதம் இவர்களுக்கு மிக மிக சிறப்பான மாதம். ரிஷபராசி நேயர்கள் சொத்து, சுகம், வீடு, வாசல் எல்லாமே அடைந்திருந்தாலும் ஒரு சந்தோஷமாக தன்னுடைய மனசை நல்லா பகிர்ந்துவதற்கான அற்புதமான நேரமாக இப்பொழுது அமைகிறது. இந்த அற்புதமான நேரத்தில் கடன் பட்டாலும் கவலை கிடையாது, ஆனால் சிறப்பாக கொண்டாடணும். இந்த வருஷம் இந்த புரட்டாசி மாதம் தெய்வ வழிபாடானது மிக மிக சிறப்பாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். மிக அருளை தேடி பொருளை இழந்து மனிதர்கள் வாழ்வதற்கான நேரம். இதில் பொருளை இழக்காது வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசினியர்கள் இப்பொழுது பொருளை பிள்ளைங்க படிப்புக்காகவோ, இல்லை தன்னுடைய ஞானத்திற்காகவோ, இல்லை முன்னோர்களுடைய சொத்து சுகத்திற்காகவோ, இல்லை அதை பெறுவதற்காகவோ, அல்ல அதில் அதை போய் எடுப்பதற்காகவோ உங்களுடைய மனமானது போகும். படிக்காத இருந்தவர்கள் கூட படிப்பதற்கான எண்ணத்தை தேடி செல்வீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் மிக அற்புதமான விஷயங்கள். ஒரு பக்கம் விருப்பம், காதல், மனோபாவம் இவைகளெல்லாம் திரும்பினாலும், இன்னொரு பக்கம் வைராக்கியத்தின் மூலமாக எதை உங்களுக்கு தேவையோ அதை முன்னிலைப்படுத்தி நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பல கஷ்டங்கள் இருக்கும், கடன் வரும், தொல்லை வரும். ஆனாலும் அது ஒரு புறம் இருந்தாலும் புரட்டாசி மாதம் உங்களை மிக சிறப்பாக இருக்கும். ஏன் சிறப்பாக இருக்கும்? எப்படி சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால், இந்த ரிஷப ராசியும் சரி, அந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கன்னியா ராசியும் சரி, பொருள் ராசிகள், பெண் ராசிகள். பெண்களுடைய வாழ்க்கையில் பெரிய தத்துவம் வாய்ந்த இடம். தெய்வத்தை மன்றாடி தெய்வத்துக்கிட்ட கேட்ட பொருள்லாம் அடைகிற நேரம். ஆனால் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் மட்டும். அவருடைய பிறப்பு ஜாதகத்தின்படி பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, எனக்கு இன்னும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுவீங்க. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதம் பிறந்தோடனே உள்ளுக்குள்ளே காசு வருதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, பொருளாதாரம் கம்மியாக இருக்குதுன்னா உங்களுடைய ஜாதக நிலை சரியில்லைன்னு அர்த்தம். இப்படியே நீங்கள் உங்களுடைய உண்மையை புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த நிலையை வாய்ந்த நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் மிக அற்புதமான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்வதற்கான உன்னதமான நிலை கொண்ட நேரம்தான் இந்த நேரம். உங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், கணக்கு பார்க்காதீங்க. கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு செகண்டு கூட அந்தாண்ட நகர விடாது, பிடிச்சிக்கோ. உறவுகளில் யாரையும் நீங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா அவங்களோட தேவைகளை, முக்கியத்தை கொஞ்சம் பின் வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களை முன் வைங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் தான் அடைய போகிறீங்க. நீங்கள் அடைந்தாலே அவர்கள் எல்லாரும் அடைவாங்க. அவர்கள் அடையணுன்னா நீங்கள் பின்வாங்கிடுவீங்க. அந்த காரியம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்லதை செய்யாது. நீங்கள் எப்போ முன்னாடி அந்த மகாலட்சுமி யோகத்தில் நீங்கள் முன்னாடி வரீங்களோ, நீங்கள் கோவில் குளம் போய் மனிதனுடைய ஆன்ம சக்தியை உணர்ந்து, எந்த சக்தியின் மூலமாக உங்களை நீங்கள் உணர்வீர்களோ அந்த சக்தியின் மூலமாக உணர்ந்து உங்களுடைய பலனை இந்த ஆண்டு சிறப்பாக இந்த மாதத்தில் எடுப்பதற்கான காலம் இது. இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதவர்களுக்கு வாழ்க்கை தெரியும். வாழ்க்கையை புரியாமல் பயணித்தவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் இப்பொழுது தான் தெரியும். ஏனென்றால் நினைத்ததெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது, அனுபவிச்சுருந்தீங்க. இப்போ நினைத்தது நடக்கலை. ஏன் நடக்கலை? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நீங்களே காரணம். நாளைய நடப்பதை இன்றைக்கி நடக்கும்னா எப்படி நடக்கும்? அப்படி தான் உங்கள் மனசு திட்டமிடும். அதனால் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கும். ஏன்னு கேட்டால், நாளைக்கு போகிறத நினச்சி இன்றைக்கி ஏன் உங்கள் மனசையும் உடலையும் வெறுத்துக்கிறீங்க? அடக்காதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி நீங்கள் தான். கடன், வம்பு, வழக்கு, நோய் இதெல்லாம் செய்யக்கூடிய மனிதரும் நீங்கள் தான். அதுக்கு ஆளாகுவதற்கான சூழ்நிலை இப்பொழுது அந்த சுக்கராச்சாரியர் என்ன செய்யறனா, நீச்சத்தை நோக்கி போகிறார். சூரியனோட அஸ்தமிக்க போகிறார்.
அதோட இந்த நாளுக்கு முன்னாடி ஒரு கிரகணம் ஒன்று இருக்குது. யாருக்காவது கன்னியா ராசியில் ராகு கேது இருந்து இந்த மாதம் நீங்கள் பயணிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற புது மாற்றங்கள் வரும். கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பின் மூலமாக இந்த சூழல் அமையும். சூரியனும் ராகுவும் ஆவணி மாதத்தில் இருக்கும்போது நடந்த சம்பவத்தோட பிரதிபலன் தான் இது. ஏன்னு கேட்டால் அவங்க கிரகணத்தை சந்தித்து வந்திருக்காங்க. உங்கள் 4வது சுகஸ்தானம் கிரகணத்தை சந்திச்சிருக்கு. அதோட எதிர்பார்ப்பு பலன் கிடைக்குமானா அது எப்படி கிடைக்கும்ன்ற ஒரு அனுபவத்தை அந்த அர்த்தம் காட்டும். புரட்டாசி மாதத்தை அனுபவிக்கின்ற ரிஷபராசி நேயர்கள் மிக சாமர்த்தியமானவர்கள். கையில் பொருள் இருந்தால் கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் விதைக்கிறது தான் முளைச்சி வரும். நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. காரணம், உங்களை இயற்கை சரியான முறையில் எடுத்துகிட்டு போகுது. அதில் நீங்கள் சிக்கனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியம் நினைப்பீங்க. உங்கள் சாமர்த்தியம் இல்லை, உங்களுடைய பூமிக்கு இந்த மண்ணானது இழுக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தில் ஆடை ஆபரணங்கள், வீடு வாசல், சொத்து சுகம் அனைத்தையும் பெற்று நீங்கள் பயணிப்பதற்கு இது ஒரு உற்சாகமான மாதம். பயணித்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ அருகாமையில் கொன்றைப்பூ கிடைக்கும். அந்த கொன்றைப்பூவை எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு சாத்துங்க. முருகப்பெருமானுக்கு கொன்றைப்பூ சாத்துங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கொன்றை வேந்தன்னு ஒரு புத்தகம் இது முன்னோர்கள் எழுதி வச்சதற்கு வெற்றி அடைந்த ஒரு மன்னன் வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளை கண்டு வெற்றி அடைந்த பிறகு அந்த கொன்றைப்பூ சூடிக்கிட்டு வருவான். கொன்றைப்பூ இருக்குன்னா அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு பேர். அவன் அப்போ உள்ள முறைப்படி அவ்வளோ பெரிய விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷத்தை அடைய போகும் இந்த ரிஷபராசி நேயர்கள் உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வு தோன்றும். அது ஆன்மீகத்தோடைய உள்பிரிவின் உணர்வது. அதன் பற்றி உங்களுடைய விளக்கங்கள் தேவை என்றால், உங்களுக்கு விளக்கங்கள் தேவை என்றால் நீங்கள் அணுகுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அணுகுங்கள். நீங்கள் யார், இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட ஆன்மீக தொண்டும் ஆன்மீக பயணமும் எப்படி இணைந்து வருது, எப்படி தள்ளி விலகி போகுதுன்றதை உணர்ந்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் அண்டத்தை பார்ப்பது பிண்டத்தில் பார்க்கணும். நீங்கள் பிண்டத்தை பார்த்தீங்கன்னா அண்டத்தை பார்க்க மாட்டீங்க. இது அப்படி தான் ஒன்று கொண்டு வரலாம். அங்கே மாதா பிதா குரு தெய்வம், அப்பா ஆசைப்பட்டு அம்மா ஆசைப்பட்டு நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை காட்டினாங்க. பிரபஞ்சத்தில் குருன்றவரை இயற்கைக்குள்ளே இருப்பாங்க. சிலர் தேடுதலின் மூலமாக குருவை கண்டுபிடிப்பாங்க, சிலர் வழிகாட்டுதல் மூலமாக குருவை கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிற பொழுது கண்ட பிறகு இவர் தான் குரு என்று நிர்ணயித்தால் அவருடைய வாக்கை அப்படியே நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அந்த சொல் வாக்கானது உங்களை செல்வாக்கு எடுத்து செல்லும். அப்படிப்பட்ட காலம் இது. நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களை வழி நடத்துவதற்கான காலத்தை எடுத்து செல்கின்ற இந்த புரட்டாசி மாதத்தை மிக அற்புதமாக பிரபஞ்சத்தோடைய உன்னதமான நிலையை உணர்ந்து உங்களுக்குள் அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.